குழந்தை வேலாயுதசாமி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டி மண்டபத்திலே பேச்சாடும் இசையாடும் மக்களுடைய உள்ளங்களிலே தனக்கென்று ஒரு தனி சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, அக்கா வணக்கம். எதிரணியையும் எண்ணணியையும் சார்ந்த இனிய தமிழ் நெஞ்சங்களே, நல்லதொரு இசையை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இசை வாணர்களே, இந்த நிகழ்வினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்தவர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சின்னஞ்சிறார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. மகிழ்ச்சி நிறைந்த காலம் வயல்வெளி காலமா, வாட்ஸ்அப் காலமா? இதுதானே கேள்வி. ஆமாக்கா. நடுவர் அவர்களே, நாங்க வயல்வெளின்னு பேசுறதுனால வாட்ஸ்அப் காலத்துக்கு எதிரிகள் கிடையாது. ரவி சொன்னது மாதிரி இந்த யுகம் கணினி யுகம், கூகுள் யுகம். நாங்க இல்லைன்னு சொல்ல. அன்னைக்கெல்லாம் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு கூகுள்ல வாழ்றான். இலைதலைகளை கட்டி கொண்டிருந்தவன் இன்னைக்கு இன்டர்நெட்டிலே ஆடைகளை வடிவமைத்து கட்டி கொண்டிருக்கிறான். அதுல எங்களுக்கு எந்தவித ஐயமும் கிடையாது. பாரதியும் கூட அழகா சொன்னா, காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில், கேட்பதற்கோர் கல்வி செய்வோம்னு சொன்னா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு கேட்கறதுக்கு இல்ல, பார்க்கறக்கே கல்வி கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா இல்லையா? என் வீட்டுக்காரரும் கூட எனக்கு கூகுள் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காரு. ஏன் அவ்வளவு என்ன பெருமையா வச்சாரா? நடுவர் அவர்களே, அவர் எங்க இருந்தாலும் நான் இங்க இருந்துட்டு கண்டுபிடிப்பேன். நான் குழந்தைகளை எல்லாம் அவர்கிட்ட தான் விட்டுட்டு வருவேன். நிகழ்ச்சி மேடைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர்கிட்ட தான் பிள்ளைகளை விட்டுட்டு வருவேன். சரியா பாத்துக்கிறாரா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவேன், போன் பண்ணுவேன். சொல்லுமா அப்படின்பாரு. எங்க இருக்கீங்க? வீட்டுலதாம்மா இருக்க. எங்க நம்ம வீட்டு மிக்சிய போடுங்க. போடுவாரு. அது டர்ன்னு ஓடு. ஆமா, உங்க மிக்சி சவுண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தானே தெரியும். நம்பிடுவேன். நடுவர் அவர்களே, ஒரு நாள் அன்னைக்கு கொட்டுன்னு மழை கொட்டுச்சா, ஆமா, நிகழ்ச்சி கேன்சல் ஆச்சா, ஆமா, நான் நேரத்திலேயே வீட்டுக்கு போயிட்டேன். போனா என் பொண்ணு மட்டும் இருக்கிறா. என் வீட்டுல அவரை காணோம். நான் கேட்டேன், எங்க கண்ணு அப்பான்னு கேட்டேன். அதுக்கு அது சொல்லிச்சு, போமா நீ பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்பா ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுல மிக்சிய தூக்கி வைக்கிறாரு. அப்புறம் ஒரு பக்கம் போறேன். அப்ப மிக்சி வேற எங்கேயோ ஓடுது. அக்கா, இனிமே மாமா மிக்சிய போட சொல்லாதீங்க, கிரைண்டரை போடணும். நடுவரவே நீங்க சொல்லியிருக்கீங்க, நீ அடுத்த வருஷம் சொல்லலான்னு இருக்கேன். இப்ப போக முடியுமா? இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த மனுஷன் எங்க இருக்கிறார் நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன்னா, நடுவர் அவர்களே, அதனால நீங்க உங்களை கூகுள்னு கூப்பிடுறாரு. அதனாலதான் என்னை கூகுள்னு கூப்பிடுறாரு. கூகுள் ஓனர்னு கூப்பிடுவான். சிஓ நான் தான். அடே அப்பா, ஏன்டி அவ்வளவு பெருமையா? அவரு பேரு பிச்சை அப்படின்னா. ஓ, அப்படி வர்றீங்களா? நடுவர் அவர்களே, இந்த அறிவியல் வளர்ச்சியை நாங்கள் வரவேற்கிறோம், பார்த்து வியக்கிறோம். அதே சமயம் உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு கொஞ்சம் அச்சப்படுகிறோம் என்பதைத்தான் இங்கு பேச வந்திருக்கிறோம். எந்த ஒரு கண்டுபிடிப்புமே சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை தரணும் இல்லைங்களா? இன்னைக்கு உங்க வாட்ஸ்அப் கார்டு எப்படி இருக்குது ரவி? பக்காலத்து வாங்கிட்டு ஆடுவீங்கல்ல, உன் வாட்ஸ்அப் கார்டு எப்படி இருக்குது? நடுவர்களே, பஸ்ல போனா பர்ஸ காணோம், பார்க்க அழகா இருந்தா நர்ஸ காணோம், ஆலயத்துக்கு வந்தா செருப்ப காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்ப காணோம். ஆலயத்துக்கு போனா செருப்ப காணோம், ஆஸ்பத்திரி போனா உறுப்ப காணோம், ஆசிரமத்துக்கு போனா கருப்ப காணோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். அக்கா, நீங்க சொல்ற செய்தி எல்லாமே சூப்பர்க்கா. இவனை திட்டி என்ன, அது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு ஒருத்தன் சந்தோஷமா உட்கார்ந்துருக்கான், நம்ம தப்பிச்சிருக்காம உட்கார்ந்துருக்காங்க. அவன் ஏதாவது ஒரு அடியா பார்த்து இல்ல, நான் கேட்கிறேன்,
என்ன வந்து இந்த வாட்ஸ்அப் காலத்துக்கு வக்காலத்து அதுல ரவி ஒண்ணு சொன்னா பாருங்க, அந்த காலத்தில் படிக்கல, இந்த காலத்துல படிச்சு நாங்க சாதனை பண்றோம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல படிக்கல, ஆனா நாங்க எந்த செயலை செஞ்சாலும் எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் அந்த செயலையே செய்வோம். அவர்களுடைய போதனைகளால் நாங்கள் எல்லாம் சாதனைகள் படைத்தோம். ஆனா இன்னைக்கு படிச்சிருக்கிறீங்கல்ல, பெரியவங்களுக்கு மரியாதை தர்றீங்களா? அப்படி கேளுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை தர்றீங்களா? நடுவர் அவர்களே, எங்க அப்பா வந்திருக்காரு, என் பையன் கிட்ட சொல்றேன், தாத்தா வந்திருக்கிறாரு, கால்ல விழுந்து கும்பிடுவேன். நான் ஏன் கும்பிடணும்? என்ன பெற்றிருக்கிறாரடா, உன்னை பத்தா நீ கும்பிடு, நான் ஏன் கும்பிடணும்? என் காசு தருவாருடா, அத முதல்ல சொல்லமா ஓடி போய் காலில் விழுந்தா. அந்த மனுஷன் வயசான மனுஷனா அப்படியே ட்ரௌசருக்குள்ள நீட்டி நிரண்டி ஒரு 10 ரூபாய தூக்கி கொடுத்தாரு. அத வாங்கினா நடுவர் அவர்களே, வந்து என் மூச்சியில வீசிட்டு இந்த 10 ரூபாய்க்கு அந்த ஆளுங்க உழ வச்சிருக்கிறையான்னு இன்னைக்கு படிச்ச தலைமுறை பெரியவங்களுக்கு மரியாதை தராத ஒரு சமூகமாக போயிருக்குதே. இது எப்படி மகிழ்ச்சியை தருன்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா நடுவர்களே ஒண்ணு இல்லைங்க, இவ்வளவு பேசுறாங்கல்ல, இன்னைக்கு இந்த செல்போன் மட்டும் ஒண்ணு இல்லைன்னு வைங்க. அன்னைக்கெல்லாம் கொரோனானால நிறைய பேர் செத்தாங்க. நீங்க ஒரு நாளைக்கு இந்த செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை சட்டம் போட்டு பாருங்க, கொரோனாவோட செத்தவனை விட செல்லு யூஸ் பண்ணாம சாகர எண்ணிக்கை அதிகமா போகுங்க. ஏன் காலையில எழுந்திரிச்சு பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ, செல்லத்தான் தேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒய்ஃப் இருக்குதோ இல்லையோ, ஒய்ஃப் இல்லாம வாழ்ந்துக்கிற காலமா மாத்திட்டு நடுவர்களே, அன்னைக்கெல்லாம் நிலாவை காட்டி சோறு விட்டுலாம். வானம் தூரம் இல்லை, வாழ்க்கையும் வாரம் இல்லை. நாங்க கத்துக் கொடுத்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? செல்போனை காட்டி சோறு ஊட்டிட்டு இருக்கிறீங்க. அது உண்மை. ஊட்டுறீங்களா இல்லையாமா? அதுக்கு ஊட்டுறதுல பெனாயில கொடுத்தாலும் அது குடிக்குது. ஊட்டுறது சாப்பாடா பெனாயிலா எதுவும் தெரியாம இப்படி ஒரு காலத்தை மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு அம்மா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு எழுதியாச்சு பையனை வச்சுக்கிச்சு, சாப்பிட ஒரு ஆட்டோ வந்துருச்சு, செல்லு ஒரு கையில வச்சிருக்கு, தோல் விட்டுது. ஆட்டோ கிட்ட போய் ஆட்டோக்கார வாயில வச்சுக்கிட்டு இருக்கு. அவன் நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம். இதுக்கு பேரு மகிழ்ச்சியா நான் கேட்கிறேன். இந்த கொரோனா காலத்துல நடுவர் அவர்களே, யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, இந்த டீச்சர் அடைஞ்ச கஷ்டம் சொல்ல முடியாதுங்க. நான் நல்ல கல்லூரி பேராசிரியர், வகுப்புல செல்லு கொண்டு வந்தாலும் உள்ள அனுமதிக்கவே மாட்டேன், ஓட வெளியில விரட்டுவேன். இந்த கொரோனா காலத்துல செல்போன்ல தான் என் கிளாஸ் அட்டன் பண்ற ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அடிச்சிட்டு இருக்கிறா, எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ, அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி இஸ் a boomer. என்ன பூமர் இல்ல, நான் அவமானப்பட்ட நீங்க இப்படி இல்லைங்க. நான் ஸ்கூல் வாத்தியாரு, நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தேன். ஒருத்தர் என்ன பண்றான், அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. என் பையன் 9th படிக்கிறான், அவன் ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றான், சட்டை மட்டும் தான் போட்டிருக்கான். சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன் பா, மேடம் கழுத்து மேல மட்டும்தான் பார்ப்பாங்க, அதனால தைரியமா உட்கார்ந்துருக்கு, வேற எதுவும் தெரியாது, தைரியமா இருக்கு. உண்மையில இந்த செல்லு அந்த பாடல ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போன் இருக்காதுக்கா, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்புறம் சொல்றேன் நடுவர்களே, இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? ஒருத்தன் என் வகுப்புல பாட்டியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டான். நான் சிலப்பதிகாரம் நடத்திட்டு கேள்வி கேட்கிற, பாட்டி பதில் சொல்லுது, ஐயோ ஆத்தா நீ யாரு அப்படின்னு. கண்ணு, நான் முருகவேலோட பாட்டி கண்ணு, நீ ஏன் என் வகுப்புல வந்து உட்கார்ந்தான? அவன் தான் சொன்னாங்கன்னு, ஐயன் படிக்க வச்சிருந்தா நான் வெகு வேலை பண்ணிருப்பேன், ஐயன் படிக்க வச்சிருந்தா நான் வெகு வேலை பண்ணிருப்பேன்னு சொன்னையல்லாத்தா. படிக்காட்டி பரவாயில்ல, இந்த சாந்தாமணி வகுப்பு அட்டன் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டானே. எங்க எத்தனை கொடுமைங்க நான் கேட்கிறேன். இல்ல, நான் அவமானப்படுறது இல்ல. பாட்டிக்கு பாடம் கொடுத்த பாட்டி, சரி நாங்க பாட்டியாவே இருந்துட்டு போறோம் சொல்றாங்க. அவன் எல்லாம் திட்டு இருக்கான் இல்ல. அப்புறம் நீங்க
நீங்க பாட்டி ஆகவே மாட்டீங்க. எங்க கிராமத்துலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழுத்தோலைய பார்த்து குருத்தோட சிரிச்சுதாமா, ஏன் அது நாளைக்கு பழுத்தோலை ஆகாதா? இல்ல என்னென்ன கொடுமைங்க இந்த வாட்ஸ்அப் காலத்துல நடக்குது. இதுக்கு நீங்க ஒண்ணு கேட்கிற நடுவர்களே, யதார்த்தத்தை கேட்கிறேன். அன்னைக்கெல்லாம் குடும்பத்துல சண்டை வரும். சொன்ன மாதிரி என்னமோ பாடுனா பாருங்க, மண்முதல் லீலையை வென்றோர் உண்டோ, அப்புறம் 6 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா பிறந்தாராமா அப்படி சொன்னாங்கல்ல நடுவர் அவர்களே. அன்னைக்கு சண்டை வரும் குடும்பத்துல, காலையில சண்டை வரும். அவர் கோபத்துல ஓடி ஒரு அறை அரைஞ்சிருவாரு. அந்த அம்மா சோறாக்காது, போயிடுவாரு அது கிளம்பி வயலுக்கு. இந்த அம்மாவுக்கு மத்தியானம் ஆக மனசு கேட்காது. என்ன இருந்தாலும் மனுஷன் பசிதாங்க மாட்டான். எந்திரிக்கு சோத்தாக்கு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு ஒப்ப வந்த திங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அம்மா படுத்துக்கு வருவாரு. இவரு வந்ததையும் அந்த புள்ள கூப்பிடு, வாங்கப்பா வாங்கப்பா சாப்பிடுங்கப்பா. உடனே அவர் சொல்லுவாரு, எனக்கு வேண்டாம் கண்ணு, அம்மா சாப்பிட்டாளா? இல்லைங்கப்பா எனக்கு வேண்டாம் கண்ணு. ஏப்பா வாப்பா, நான் இருக்கிறேன், நான் அம்மாவை சாப்பிட வச்சுக்கிறேன், நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஒரு தட்டத்தை எடுத்து அந்த பிஞ்சு கையில சோத்த எடுத்து போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து, அப்பா ஆ காட்டுப்பான்னு அந்த அப்பாவுக்கு அந்த புள்ள ஊட்டி விடும்போது நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஆண்களும் நினைப்பாங்க, ஐயோ எங்க ஆத்தா செத்து போயிடுதுன்னு நினைச்சங்கன்னு. இல்ல சாமி, உன்ற வடிவில எங்க ஆத்தா உசுரோட இருக்கிறா சாமி, உசுரோட இருக்கிறா சாமி என்ற குலதெய்வமே நீதான் சொல்லி நடுவர் அவர்களே, அன்னைக்கு சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய ஊடகமாக குழந்தைகள் வீட்டில் இருந்துச்சுங்க. இன்னைக்கு 4 பேர் வீட்டில் இருக்காங்க, 4 பேர் கையிலேயே ஆண்ட்ராய்டு போனு. இதே மாதிரி ஒரு சண்டை 4 ரூம்ல போய் உட்கார்ந்துடுச்சு. அதாவது ஆர்டர் பண்ணுது, வாங்குது, திங்குது, அதுக்கு வாட்டுக்கு போயிடுது. இன்னைக்கு ஒரு 65% நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால் குடும்ப சிக்கலை தீர்த்த காலம் இந்த காலம்ங்க. என்ன வந்து இந்த வாட்ஸ்அப் காலத்துக்கு நீங்க அப்படி ஒரு வங்காளத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. பேசி தீர்த்தது அந்த காலம், பேசியே தீர்ந்து சொல்லுங்க. பேசிய தீர்க்கிறது இந்த காலம். அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பேச்சுவார்த்தைங்க வீட்டுலயே. ஏதாச்சும் கோபம், இன்னைக்கு என்ன ஏதாச்சும் ஒரு திட்டாருன்னு வைங்க, நான் கோபமா கொண்டு டம்ளர்ல காப்பிய டங்குன்னு இல்லைன்னு சொல்லல, அப்படியே பாத்ரூமுக்குள்ள போவேன், கதவு ஒரு அடி அடிப்பேன், பக்கெட்டி ஒரு அடி அடிப்பேன். பார்த்துட்டே இருக்கிற என் வீட்டுக்காரரு எங்க அண்ணன் மாதிரி இருக்கிற பெரியவங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாருங்க டம்ளரை கொண்டு வந்து நங்குன்னு வைக்கிறாளுங்க, பக்கெட்டி எட்டி உதைக்கிறாங்க, கதவை எட்டி உதைக்கிறாளுங்கன்னு எல்லாம் சொன்னா எங்க அண்ணன் மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆட மூக்குன்னு இருந்தா சளி பிடிக்கத்தாண்டா செய்யும், ஊடுன்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தாண்டா செய்யும், இதையெல்லாம் ஏன்டா பெருசாக்கிட்டு இருக்கிற, போ அனுசரிச்சு போன்னு சொல்லி அன்னைக்கு புத்தி சொல்றவங்க வீட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு பிரிச்சு வைக்கிறவங்க தான் ஊர்ல இருக்காங்க. எவ்வளவு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து நீங்க வக்காலத்து வாங்கி நடுறவர்களே. எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுங்களா? என்னக்கா? அன்னைக்கெல்லாம் ஒட்டு உறவு கிடையாது. சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி யாயும் நியாயும் யாராயிரம் எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வின்னு ஒட்டு உறவு இல்ல. பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வந்து சொன்னாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை, ஒரு ஏக்கம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் அப்பதான் கிளவி வீட்டுல இருந்தா. ஏன் அப்பதான் கிளவி எனக்கு என்ன சொன்னா தெரியுமா? ஏய் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் ராவாது காலத்துல எலுமிச்சம்பழத்தை அறுத்து புளிச்சு நெய் விளக்கு போடுறி நல்ல புருஷன் வருவானே அப்பதான் சொன்னாங்க. நடுவர்களே, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை போய் துர்க்கை அம்மன் கோயில்ல நெய் விளக்கு போட்டேன். என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? ஆத்தா என் கோரிக்கையை ஏத்து அந்த ராகு காலத்தையே வாழ்க்கை துணையா கொடுத்துட்டா. ராகு காலம் எப்படி ராகு தெரியுமா? இப்ப சொல்றாங்க பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு ஒரு ஆசை. எப்ப வருவாங்க அந்த நாள் வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல என் மாப்பிள்ளை எதுன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பத்தா எதுல மாப்பிள்ளை அங்க உட்கார்ந்து அத மாப்பிள்ளை நடுவர்களே நிமிர்ந்து வாழ்க்க முடியல. ஏன்? அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு நிமிர்ந்து வாழ்க்க முடியல. ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது.
அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அமாவாசைய வடிகட்டின ஒரு கலரு அத ராகு காலம் நான் சொல்றேன். அப்பதான் இந்த கருவாயிங்க நான் கட்டிக்க மாட்டேன். அப்பதான் எங்க அப்பதான் ஒரு வாரத்தை சொன்னா, ஏய் உங்க அப்பா கௌரவமா படைச்சிருக்கிற சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைமுறை ஏற்படுத்து ஆட்புரிகளைய அவளே தலையை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். சம்மதிச்சாச்சு. நடுவர்களே கல்யாணம் முடிஞ்சாச்சு. அங்க போனா இதை விட பேரணி காத்துட்டு இருக்குது. என்ன தெரியுமா? என்ன? அன்னைக்கெல்லாம் பரம்பரையை வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. எங்க பரம்பரை புலி அடிச்சு படைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரை நினைச்சோம். ஆனா அங்க போன பிறகுதான் தெரிஞ்சுது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரை. ஐயோ அப்பதான் பொய் சொல்லிட்டாங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்தாங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பொய் தான் சொன்னாங்க, போடி குடி கொடுத்துட்டாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? தூக்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், குறைந்த சத்தம், தூங்க முடியல. அப்பதான் தூண்டு போக மாட்டேங்குது. அப்பதான் குறைந்தை விடுறாரு. அப்பதான் நீ அவங்கதான் தெய்வம், அந்த ஊருதான் கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழு, முடிக்கிட்டல்ல. நடுவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வருவேன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலைங்கிற அளவுக்கு எங்களை மாற்றி கொண்டு வாழ்ந்த காலம் இந்த காலம். இன்னைக்கு நடுவர்களே, போன மாசம் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்வுக்கு போயிருந்தேன். அன்னைக்கெல்லாம் எப்பங்க வரவேற்பு வச்சாங்க? தாலி கட்டுனவர்கள் தான் பொண்ணு மாப்பிள்ளை ஒன்னா நின்னாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க, நாளைக்குதான் தாலி கட்டுவாங்க, இன்னைக்கே வரவேற்பு. கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்களே, அது உண்மை. ரெண்டு நின்று பேசுது, சிரிச்சு பேசுது. நடுவர் அவர்களே டான்ஸ், ஆமா இப்ப ஒரு கூட்டம் நிரம்பிடுது. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கூட அப்பத்தா எல்லாம் ஆடிட்டு வர்றாங்க, குடும்பமே ஆடிட்டு வருங்க மனமேடைக்கு. நடுவர் அவர்களே சிரிச்சு பேசிச்சுங்க. பாக்குறவங்க எல்லாருக்கும் அடா மனமொத்த தம்பதியில இவங்கதான் எப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க பாருங்க. கல்யாணம் ஆகாத இளவட்டங்கள் எல்லாம் ஏங்குது, மாப்பிள்ள சீக்கிரம் கல்யாணம் பண்ணோம்டா, எவ்வளவு மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்கடா. எல்லாருக்கும் ஏக்கம். நடுவர்களே பேசிட்டு இருக்கா, இறங்கி ஓட்டிட்டு அந்த புள்ள. நான் போய் கேட்டேன், ஏண்டா சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, ஏண்டா அவ இறங்கி போறான்னு. அவ சொன்னா, ஒண்ணு இல்லைங்கக்கா, போன மாசம் சம்பளம் 6 கட்டு கொடுத்தேன்னு கேட்டா, எங்க அம்மாட்ட கொடுத்தேன்னு சொன்னேன். இந்த மாசம் யாருக்கிட்ட கொடுக்கறதா உத்தேசம்னு கேட்டா, இன்னும் யோசிக்கலன்னு சொன்னேன். மகனை யோசிச்சுட்டு வாடான்னு இறங்கி போயிட்டாளுங்க. ஏங்க அனுசரிச்சு வாழ்ந்த காலம் இங்க, இன்னைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடி போற காலம் இங்க. நான் கேக்குறேன், உங்களுடைய இணையம் இதுல குடும்பம் ரொம்ப பாதிப்புங்க. எங்க வீட்டுக்கிட்ட நடுவர்களே, பெண்கள் எல்லாம் சேர்ந்து திருடனை பிடிச்சிட்டாங்க. போலீஸ்கார் காவல்துறை நண்பர் கேட்டார், அம்மா எப்படிமா பிடிச்சீங்க? அந்த அம்மா சொல்லுச்சு, அவங்க பின்னாடி வெளியில வந்திருக்கிறாங்க அந்த திருட. அப்ப பிடிச்சீங்களா? இல்ல. செவரட்டி உள்ள குதிச்சிருக்கிறாங்க, அப்ப பிடிச்சீங்களா? அட இல்லைங்க. அட எப்பதான் பிடிச்சீங்க? உள்ள வந்து பீரோவை திறந்து நகையெல்லாம் எடுத்திருக்கிறானுங்க, அப்ப பிடிச்சீங்களா? இல்லைங்க. அப்புறம் பசிக்குதுன்னு 4 தோசை சுட்டு தின்னுருக்கிறான், அப்பவும் எங்களுக்கு தெரியல. சரி எப்பதான் பிடிச்சீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தோமா, அந்த டிவிய வந்து தூக்குனா பாருங்க, பிடிச்சிட்டோம். நல்லா புரிஞ்சி இல்ல கேக்குறேன் நானு, என்ன ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்குது. அதுல நீங்க வேற ஒரு வக்காலத்து, அதாவது கள்ளிப்பால் கொடுத்தால் அந்த காலம், அள்ளிப்பால் கொடுத்தால் இந்த காலம். நீங்க தான் சொன்னீங்க, கள்ளிப்பால் கொடுத்தால் அந்த காலம், எதுகை மோனை அள்ளிப்பால் கொடுத்தால் இந்த காலம். நான் உங்களுக்கு இந்த நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த வாட்ஸ்அப் காலத்துல அள்ளிப்பால் கொடுக்கறாங்கல்ல, அப்புறம் ஏன் நம்முடைய தமிழக அரசு தாய்ப்பால் வாரம்னு ஒரு வாரத்தை கொண்டாடுது? ஏன் கொண்டாடுது?
தாய்மார்களே, பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுங்கள், தாய்ப்பால் கொடுங்கள்னு சொல்லி தாய்ப்பால் வாரத்தை ஏன் கொண்டாடுது? அப்ப அள்ளி பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? இதுக்கு தாண்ட தவளை தன் வாயால் கெடுங்கிறது. இல்ல, எதார்த்தத்தை பேசுங்கன்னு நாங்க சொல்றோம். உங்களை நன்றி ஒரு வார்த்தை சொல்லி அங்க மாட்டிருக்கேன் பாருங்க. இல்ல, நிதர்சனத்தை பேசுங்கன்னு நாங்க சொல்றோம். எத்தனை அட்டுடி அந்த வாட்ஸ்அப் காலத்துல நடந்துட்டு இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன் நடுவர் அவர்களே, அன்னைக்கு எல்லாம் வீடு நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சு. கண்டிப்பா அன்னைக்கு வீடு எப்படி கட்டணும்? படின்னு வச்சு கட்டணும். அதுல நடைன்னு வச்சோம். வாழ்க்கையை படி, படித்த வழி நட, அடுத்து கூடாரம்னு ஒண்ணு வச்சோம். அதுல நாம எல்லாரும் கூடி இருந்தோம். நம்முடைய சொந்த பந்தங்கள், அம்மா, அப்பா, நங்கையா, குழந்தையா, மச்சாண்டாரு, இப்படி உறவுகள் எல்லாம் கூடி இருந்தோம். பேசி மகிழ்ந்தோம். விட்டு கொடுக்கறதுனா என்ன, மகிழ்ச்சினா என்ன, துக்கம்னா என்ன, துயரம்னா என்ன, இத்தனையும் நம்ம கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டோமா இல்லைங்களா? கண்டிப்பா. எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு படுக்கையவே தனியா இருந்துதான் நடுவர் அவர்களே இருந்துச்சா? இல்லையே. இல்ல. இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போது, நான் சொல்றது 33 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகும் போது தனி படுக்கையறை கிடையாது. ஒரு தடுக்கு ஓடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு திரையம் போடுவாங்க. நைட்ல பேச முடியாது, பகல்ல பார்க்க முடியாது. நடுவர் அவர்களே, ஒரு நாள் இந்த கோஷ்டி எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். இவர் வந்தாரு. எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேட்டாரு. நான் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு சொன்னேன். வீட்டுல என்ன இருக்குதுன்னாரு. ஓடி போய் பார்த்தா பழைய சோறு தான் இருந்தது. பழைய சோறு தான் இருக்குதுன்னு சொன்னேன். எடுத்து போட்டு கொண்டுட்டு வான்னாரு. எடுத்து நடுவரவுல 10 எருமை மாடு கறக்குது. கெட்டி தயிரை எடுத்து ஊத்தி கொண்டுட்டு போய் பிசைஞ்சு நான் கொடுக்க, அவரை சாப்பிட கொடுக்க, சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவுமே நடக்காத மாதிரி பாத்திர மண்டத்து கொண்டு நான் அங்க வச்சுட்டு அங்க நிக்க, அவர் இங்க வந்து நிக்க, வந்த மாமியா சமையல் கட்டுக்குள்ள போய் லொபோ லொபோ லொபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொண்ட புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்காங்க, அது தெரியாம இருந்தாலே கத்துது. அப்புறம் தான் தெரிஞ்சது நடுவர் அவர்களே, நான் பழைய சோறுன்னு எடுத்ததில்ல, அதை ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை புண்ணாக்கு. மாமா அந்த புண்ணாக்குக்கு அது தெரியல. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சி ஒண்ணுதாங்க இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப கேட்க கூடாது. அதுதான் வைத்தியம் பண்ண நான் இருக்கிறேன்ல, இருக்கிறேன்னா இல்லையா? அதைய பத்தி கவலைப்படாதீங்க. அன்னைக்கு மகிழ்ச்சி ஒண்ணுதாங்க இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது கலாச்சாரம். ஒரு பிள்ளை வந்து சொல்றா, அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன். அப்பா கேட்டாரு, அங்க இருக்கிறவன் எப்படி உங்ககிட்ட வந்து சிக்கினான்? நாம பேஸ்புக்ல பார்த்துட்டோம், சரி ஸ்கைப்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்ல 3 மாசமா காதலிக்கிறோம். அவங்க அப்பா பார்த்தாரு, அப்படியாமா, அப்ப ஒண்ணு பண்ணு, ட்விட்டர்ல கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்ல ஹனிமூன் போய்க்கோ, பிளிப்கார்ட்ஸ்ல பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுள்ல பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாடு, இல்லைன்னா OLXல போட்டு வித்துட்டு போய் சொல்ற. ஒரு வாட்ஸ்அப் காலத்துக்கு 2 பேர் நான் கேட்கிறேன். இதுல என்ன ரவி, பாட்டு எங்க பாட்டு நீ குறை சொல்றியா? இல்ல கேட்கிற, எங்க பாட்டுல என்ன இருந்ததுன்னு கேட்டையே. நடுவர் அவர்களே, என் குழந்தைனார் சொன்ன மாதிரி எங்களுடைய பாட்டுல நாகரீகம் இருந்துச்சுங்க, ஒரு லட்சியம் இருந்ததுங்க. என்ன பாட்டு எங்க பாட்டு? நான் கேட்கிறேன், கரெக்டா வெயி, கஷ்டப்பட்டு பாடுறேன் சரியா? நான் வந்து கல்யாணமான புதுசுல என் வீட்டுக்காரர்கிட்ட ஒண்ணு சொன்னேன், மாமா நான் நல்லா பாடுவேன்னு. அவர் சொன்னாரு, நான் நல்லா ஓடுவேன்னாரு. இப்ப 33 வருஷமா கட்டி காத்துட்டு இருக்கிற வாழ்க்கைய, அதனால நீதான் என்னை காப்பாத்தி நான் முயற்சி பண்றேன். அக்கா பாட, மாமா ஓட. மாமா வரல, மாமா வரல. நடுவர் அவர்களை ஏன்னா நான் கூட்டிட்டு வர்றது இல்ல மாமாவை. ஏன் கூட்டிட்டு வர்றது இல்ல தெரியுமா? ஒரே ஒரு மேடைக்கு தான் மாமாவை கூப்பிட்டு வந்தேன். அமைப்பாளர் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அக்கா மாமனை கூப்பிட்டு வந்துடுச்சு, அக்கா மாமனை கூப்பிட்டு வந்துச்சுன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சாங்க. நானும் என்ன பண்ண, ஐயோ நம்ம மாமன் வந்திருக்காரு, நாலு நல்ல வார்த்தைய பேசணும்னு திருவள்ளுவரையே தான் பேசுனேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பினும் திண்மை உண்டாக பெறேன், அதோட நிறுத்த வேண்டியதானா? 7.5 எனக்கு நாக்குல நிக்குது. அது பெரிய விளக்கம் எழுதுற. நான் வள்ளுவரோட
பேட்டி, அதுக்கு உரை வேற எழுதினேன். வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணற்றிலே தண்ணி இறைத்துக் கொண்டிருந்தார். வள்ளுவர் வந்து வாசுகின்னு குரல் கொடுத்தார். சேந்திர குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு அந்த அம்மா வந்து என்னங்கன்னு கேட்டுச்சு. தண்ணி வேணும்னு கேட்டாரு. இந்த அம்மா மோந்து கொடுத்துட்டு போய் பார்த்தா எந்த இடத்தில் விட்டுட்டு வந்தாங்களோ அந்த இடத்திலேயே கயிறும் குடமும் நின்றது. பேசிட்டேன். இந்த மனுஷன் ஹார்ட் டிஸ்க்ல பதிவு பண்ற மாதிரி பண்ணி இருக்கிறாரு. எனக்கு தெரியல. ஏன்னா எங்க வீட்டுலயும் கிணறு இருக்குது, எங்க வீட்டுலயும் கயிறு இருக்குது, எங்க வீட்டுலயும் குடம் இருக்குது. ஒரு நாள் நடுவர் அவர்களே பரபரப்பா கல்லூரி போறதுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் போய் மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணி இருக்கிறாரு. எனக்கு தெரியல. ஐயோ மோட்டர் போடாம விட்டுட்டோமே, வயசான மாமியா இருக்குதே, 10 குடம் தண்ணி சேர்த்திடலாம். போய் சேர்த்துனேன். சாந்தினாரு. சாந்தினாலே இங்க ஏதோ வில்லங்கம். நான் சேந்திர குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னமாமா அப்படின்னு கேட்டேன். என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேர்ந்துட்டு இருக்கிற மாமான்னு கைய பிடிச்சாரு. வான்னு குடிக்கிறீங்களா? சரி குடி குடி குடி, நல்லா குடிங்க. பாடுபடுறது ஒருத்தர், படம் அனுபவிக்கிறது ஒருத்தர். சரி அனுபவிங்க அனுபவிங்க அனுபவிங்க. ஒத்த காப்பிக்கா? இல்ல இல்ல குடிங்க குடிங்க குடிங்க. நடுவர் அவர்களே, அநேகமா தேவகோட்டை காலையில போய் சேருவீங்களான்னு தெரியல. சரி இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். இப்ப கைய பிடிச்சாரு, வந்தாரு. என்ற துரதிஷ்டம் கயிறு கொண்டு போய் தண்ணிக்குள் விழுந்துருச்சு. பார்த்து எட்டி பார்த்துட்டு நிக்கல. என்னமாமா நிக்கல? கயிறு குடமும் நிக்கல. நான் சுதாகரிச்சுட்டு சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தவங்க மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரு வள்ளுவரா இருக்கணும் மாமா. இந்த சுதாகரிப்பு எங்க காலத்துல இருந்துச்சுங்க. நீங்க அப்படி இருப்பையா? நான் கேட்கிறேன், இருப்பையா நீங்க? நான் என்ன முயற்சி பண்றேன்? வாய் தண்ணி செஞ்சிருச்சு. அப்ப வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சிங்க. இப்ப ரெடி ஆயிட்டீங்க. எவ்வளவு மகிழ்ச்சி. முதல் வாழ்க்கை என்னங்கிறது எங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம கை கட்டிட்டாங்க. ஜெயிச்சுட்டோம். இல்ல எவ்வளவு மகிழ்ச்சி. பாத்தீங்களா அந்த காலத்துல கஷ்டப்பட்டு பாடுனது நீங்க, தண்ணி குடிக்கிறது போடுது போடுது. ஏன்னா அந்த அம்மா வந்திருக்கிற இடம் அப்படி. ஆமாமா, பாண்டிச்சேரியில அதனால அப்பப்ப குடிச்சுட்டு ஆகும். குடியுமா குடியுமா. இப்ப இந்த பாட்டுல என்னங்க குறை கண்டு? ஒரு குறை இல்லையே. எவ்வளவு நல்ல பாட்டு எங்க பாட்டு. நடுவர் அவர்களே, மாட்டு வண்டி போகாத இடத்துக்கும் கூட பாட்டு வண்டியை ஓட்டியவன் என்னுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுனாங்க. முத்தம்ங்கிற வார்த்தையை போட்டு எழுதுன்னு சொல்லும் பொழுது நான் முத்தம்ங்கிற வார்த்தையை போட்டு எழுதவே மாட்டேன்னு சொல்லி என்ன எழுதுனா தெரியுமா? கண்ணத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் ஒன்னே ஒண்ணு கடனா தான் எழுதுனாங்க. இன்னைக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்க? என்ன பாட்டு போடுறீங்க? முத்தத்தை வச்சு நடவட்டல் இருக்கிறீங்க. முத்தங்களை ஏற்ற இடம், முகத்துல எந்த இடம்? நான் கேட்கிற முகத்துல 1.5 ஏக்கரமா இருக்கு. எங்கேயோ ஒரு வச்சு போயிட்டே இருக்கு. என்ன பாட்டு போறாங்க? இன்னொரு பாட்டு போட்டா பாருங்க. கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெருப்பு புகுந்துச்சு, எதுக்கு நசுக்கு சேலை உடஞ்சிட்டா இருக்கலாம்ல, பூச்சி மருந்து தூக்கிட்டா இருக்கலாம்ல. இது என்னடா பாட்டு உட்காந்து வந்த 2 பேரு. இன்னொரு பாட்டு போட்டா பாருங்க. சின்ன ராஜாவே சின்னப்பு என்ன பண்ண. இது என்ன பாட்டு? இன்னொன்னு இருக்குது. கட்டெருப்பு மறுபடி இன்னொரு பாட்டு இருக்காது. நான் பாடுறத நீங்க நான் கேட்கிற நடுவர்களே, தீ பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுத்தா மீசம் இருக்கு. அப்புறம் நாளைக்கு எப்படி முத்தம் வச்சுக்கணும்? எங்க ஒண்ணு கொடுப்பேன் சொல்லு. அது அவன் சொல்றது இன்ட்ரெஸ்டா பாருங்க. நிறைய பாட்டு நடுவரை இப்படி
உஸ்பேத்தி விட்டுருக்குது இந்த பாட்டு. நல்லா போயிட்டு இருந்த வட்டி மண்டபத்துல ஏன் நடுவரவர்களே பாட்டு போன எந்த பாட்டு எத்தனை அட்டுழியா நான் கேட்கிற நடுவரவர்களே. அன்னைக்கு தமிழ் இருந்துச்சுங்க எங்க பாட்டுல, தமிழ் உணர்வு இருந்துச்சு. நீங்க கண்ணதாசன் பாட்டுல எடுத்து பாருங்க, வினைமுற்று வேணுமா தேடினேன் வந்தது இருந்துச்சா, இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான்? இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டான், பட்டிமன்றம் இல்ல, 5 மணிக்கெல்லாம் எனக்கு முடிப்பு வந்துச்சு, காசு வாங்கி பழக்கப்பட்டது, தூக்கம் வராது. டீ கடைக்கு போகலாம்னு ஆசைப்பட்டு வெளியில போட்டு ஒரு பாட்டு போட்டா அசந்து நின்றுட்டேன். சொன்னியா? நம்ம ஒண்ணும் சொல்லலையே, நம்ம வாட்டில போறோம், சுத்தி முத்தி பார்த்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா? சத்தியமா சொல்லலடா, வாங்கின கடனை கூட தங்கம் சொல்லலாம். எப்படி தேர்தல் வந்தா தள்ளுபடியாய் நம்பிக்கிறான்னு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் பாட்டியே போடுறான். சொன்னியா சொன்னியா சொக்க மட்டும் சொன்னியா எங்க பாட்டு போற லேடிஸ் சொல்றேன் பவுடர் போட்டு வைக்கிறது. இன்னொரு பாட்டு வர உதித்து நாராயணன் ஒருத்தன் பாடுறான். சொல்லுங்க, அவன் வாயில 6 வசம்பு வச்சு கேட்க அவன் ஒரு பாட்டு போட்டிருக்கான். பெரியம்மாவின் பொண்ணு ரசிக்கலாம் தப்புள்ளே, அவன் பிரியமான பொண்ணை ரசிக்கலாம் தப்புள்ளேன்னு நம்மால எழுதி கொடுத்துருக்கான். அவன் இந்தியில எழுதி வச்சு பாடுறவன் பெரியம்மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்புள்ளேன்னு பாடிட்டான். இது எப்ப பெரியம்மா ஒண்ணு அக்கா நினைச்சுக்கணும் அவனுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அப்படிதான் பாடுவான். நான் ராஜா போச்சு. அதை விட இன்னொன்னு, அதே உதித்து நாராயணன் பாட்டு பார்த்தா எப்படி? காதல் பிசாசே காதல் பிசாசே பரவாயில்லை, பரவாயில்லைங்கிற வார்த்தைய பரவாயில்லைன்னு வாடி வச்சு, பரவாயில்லை நாக்கு தமிழ் நுழைய நாக்கு அறுக்கணும் என்ன பாட்டு போடுறது. அதை விட இன்னொரு பாட்டு கூட ஒண்ணு இருக்கு, ஐயாங்கிற படம் நினைக்கிற நடுவர் அவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இதுவரைக்கும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பேச்சியம்மன் கோயில்ல சீட் எழுதின்னு அந்த வரி வரு, ஒரு குரல் கரெக்டா பேச்சியம்மன் வாடு, இன்னொரு குரல் பெச்சியம்மன் வாடி இருக்கு. கவனிச்சு பாருங்க. நம்ம பாக்குறேன் இந்த இனி பாருங்க, இனி அடுத்த மேடைக்கு நீங்க வச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி வாட்ஸ்அப் காலத்தை வச்சுட்டு இது மகிழ்ச்சினா எப்படி? நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுவோம், வீட்டுல ஒரு சிக்கல், ஒரு சண்டை, உடனே எங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம். அந்த கடிதம் போய் சேரவும் 1 வாரம் ஆயிரு. அத கையில வாங்கின எங்க அப்பா பதறி போய் அங்காடி பங்காளி எல்லாம் வாங்கின அம்மனியா அடிச்சு போட்டாராமா மாப்பிள்ள, இன்னொன்று போய் 4 வாரத்து கேட்கலான்னு ஆடு அடிச்சு கோழி அடிச்சு குழம்பு வச்சு அத்தனை வேறையும் சாப்பிட வச்சு எங்க அப்பா கூட்டிட்டு வரையில இன்னொரு வாரம் ஆயிரு. கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிரு. நாங்க எங்க சண்டை நீங்கி சமாதானமாயி அடுத்த முறை தயாராகிருவோம். இருந்துச்சா இல்லையா? அது உண்மை. இன்னைக்கு ஒரு சிக்கல்னா வாட்ஸ்அப் ஆன் பண்ணிட்டு நிக்கிற மருமக பேசு, மவள பேசு. ஏன் அடுத்த செகண்ட் அவ வீட்டுக்கு நியூஸ் போகுதுன்னா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு விட்டு கொடுத்து போன காலா எதை எதையும் நம்ம இழந்து இருக்கிறோம். நடுவர் அவர்களே, எப்ப டிவின்னு ஒண்ணு வந்துச்சோ அன்னைக்கு புத்தகம் வாசிக்கிறது போச்சுங்க. கண்டிப்பா. என்னைக்கு செல்போன் ஒண்ணு வந்துச்சோ அன்னைக்கு எழுதுறவங்களே விட்டுட்டோம். எல்லாம் இன்னைக்கு 3வது படிக்கிற பிள்ளை கூட டேபிள் தாங்க படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது, எழுதுறது போச்சு. ஃபேன் வந்துச்சு, இயற்கை காற்ற மறந்தோம். எப்ப உங்களுக்கு சென்று நறுமண பொருள் எல்லாம் வந்துச்சோ பூக்களுடைய வாசனைய மறந்தோம். கார் வந்துச்சு, நடக்கிறத மறந்தோம். இத்தனைய தொலைச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த காலம் எப்படி மகிழ்ச்சியா இருக்குங்கிறதா என்னுடைய கேள்வி. சரியான கேள்வி. நடுவர்களே, அன்னைக்கு விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போனாரு. எல்லாம் சொன்னாங்க அடிமை தேசத்துல இருந்து வந்திருக்கிறேன்னு கேட்டாங்க. அப்ப விவேகானந்தர் கேட்டார், எதை வச்சு எங்க தேசம் அடிமைன்னு சொல்றேன்னு? உன் நாட்டுல ஆண்கள் முன்னால போறாங்க, பெண்கள் பின்னால போறாங்க, இது அடிமை தானே. ஆனா எங்க நாட்டுல வந்துவாரு, மனைவி முன்னால போறா, நாங்க பின்னாடி போறோம், மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம் வெளிநாட்டுக்காரன் சொன்னா. அப்ப விவேகானந்தர் சொன்னாரு, உன் நாட்டுல மனைவி முன்னால போய் நீ பின்னால போறது சுதந்திரம் கொடுத்திருக்கிறியா? ஒரு சமயம் நீ முன்னால போய் உன் மனைவி பின்னால வந்தான்னா உன்னை விட வயசானவன், அதாவது பணக்காரன் ஆராய்ச்சி கிடைச்சா அவன் வயசானவனா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவன் கூட கை கோத்துட்டு ஹாய் பாயிட்டு போயிருவான். ஆனா எங்க நாட்டுல அப்படி இல்ல. ஒரு கணவன் முன்னால போறான்னா மனைவி பின்னால வர்றான்னா எந்த நம்பிக்கையில அந்த கணவன் போறான் தெரியுமா?
நான் எங்கெல்லாம் செல்லுகிறேனோ அங்கெல்லாம் என்னுடைய மனைவி என்னுடனே வருவாள் என்ற நம்பிக்கையில் தான் என்னுடைய தேசம் போய்கொண்டிருக்கிறதுனா அந்த மகிழ்ச்சியை தந்த காலம் எங்களுடைய காலம். இன்னைக்கு அந்த புரிதல் இருக்காமா நான் கேட்கிறேன். வீட்டுக்குள்ள அந்த புரிதல் இருக்குதா? எங்க கொண்டு போயிட்டு இருக்கு. அதனாலதாங்க வாலிப கவிஞன் வாமணி ரொம்ப அழகா போட்டாங்க. ஒரு பண்பாடுனா என்ன, ஒரு கலாச்சாரம் என்ன, ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கறத அழகாக எங்க வாழி சொன்னா. ஞாயிறு என்பது கண்ணாக நிழலாய் இத சொல்லி கொடுத்தது தாங்க எங்களுடைய காலம். இன்னைக்கு அத்தனையும் குட்டிச்சேவர் பண்ணி நடுவர் அவர்களே, ஒரு 3 வயசு பையன், நீங்க ஒண்ணு இல்ல மரியாதை இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என் தம்பி மகன் எனக்கு போன் பண்ணா, அத்தை எங்க இருக்கிறீங்கன்னா, வீட்டுல தாண்டா இருக்கிறேன். அதை விடுங்கத்த, பேஸ்புக்ல இருக்கிறீங்களா? இல்லன்னு. வாட்ஸ்அப்ல இல்ல, ட்விட்டர்ல இல்ல, வைங்க போனேன்ட்டான். வாட்ஸ்அப்ல இருக்கிறியா, பேஸ்புக்ல இருக்கிறியா, ட்விட்டர்ல இருக்கிறியான்னு கேட்ட பையன் நல்லா இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை என்ன நீங்க படிச்சவங்க பண்பாட்டை வளர்க்கிறீங்க. நடுவர் அவர்களே, இந்த தேசம் இந்த வாட்ஸ்அப்னால என்ன ஒரு அழிவை நோக்கி போயிருக்கு தெரியுங்களா? நடந்த சம்பவம். நம்ம கொரோனா வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னால மும்பையில் இருந்து ஒரு பொண்ணு பேஸ்புக்ல ஒரு அழகான வாலிபனோட படத்தை பார்த்துருக்குது. அதுக்கு இதுல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. தினந்தோறும் அவ்வளவு விசாரணை. அவன் அப்பா அம்மா கூட கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பா பேராசிரியர், அவங்க அம்மா டாக்டர், ரெண்டும் பேசிக்கிங்க. ஒரு நாள் அவன் சொன்னான், ஒண்ணு பண்ணு, வீட்டுல இருக்கிற நகையும் பணம் எடுத்துட்டு நீ சென்னைக்கு வந்துரு, உன்னை அப்படியே மகாராணிய வச்சு காப்பாத்திக்கிறேன்னா. இந்த பிள்ளை நகையெல்லாம் 25 பவுன் நகை 10 லட்சத்தையும் தூக்கிட்டு விமானத்துல வந்து சென்னையில இறங்கிடுச்சு. சென்னையில இறங்கி நான் வந்துட்டேன்னு போன் பண்ணிச்சு. அவன் சொன்னா, நான் முன்னாடிதான் நின்றுட்டு இருக்கிறேன். பார்த்தா நடுவர் அவர்களே, அந்த பிள்ளைக்கு அப்பா வயசுடைய ஒருத்த முன்னாடி நின்றுட்டு இருந்தா. நல்ல வேலை ஏதோ அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மூளை வேலை செஞ்சுது. உடனே என்ன பண்ணாச்சா, அங்க இருக்கிற காவல்துறை நண்பர்கிட்ட சொல்லிச்சு. பேஸ்புக்ல பார்த்த ஆள் இது இல்லைங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க அம்மா அப்பா வர சொல்லி அந்த பிள்ளைய அங்க அனுப்பி வச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் எங்க பிள்ளைகள், நாங்கெல்லாம் இந்த மண்ணுல விளையாண்டோம். எங்க உடை மட்டும்தாங்க அழுக்காச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் செல்லுல விளையாடுறாங்க. பிள்ளைகளே மண்ணாகி போய் கொண்டு இருக்கிறார்களே. நான் கேட்கிறேன், என்ன மகிழ்ச்சி. அன்னைக்கெல்லாம் வீட்டுக்காரர் பேர் சொல்ல மாட்டேன் நடுகிறவர்களே, ஏன்னா ஆயுசு உறைஞ்சிருன்னு வீட்டுக்கார பேரை நாங்க சொல்ல மாட்டோம். இந்த கணக்கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வருவா, வந்து கேட்பா, அம்மா வீட்டுக்கார பேர் சொல்லு. எங்க ஆத்தா சொல்ல மாட்டா. அது என்ன வழக்கம்? நானெல்லாம் ஐயன் பேர் சொல்ல மாட்டேன். அதான் நான் கணக்கெடுத்தி போகணும், ஏதாச்சும் குறிப்பு காட்டு. அப்ப எங்க அப்பா சொல்லுவா, குறிப்பா கோயில் அடிக்கிறது, கோயில் அடிக்கிறது, கொண்டையில வைக்கிறது, கொண்டையில வைக்கிறதும்பா. அவனுக்கு ரொம்ப நேரம் புரியாது. அப்புறம் அப்படியே யோசிச்சு கொண்டையில வைக்கிறது பூ, கோயில் அடிக்கிறது மணி, பூமணி எழுதிட்டு போயிருவா. பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நடுவரவர்களே, பேர் தான். பக்கத்து வீட்டுல ஒரு புள்ள சொல்லிட்டு இருக்குது, ரமேஷ் ரமேஷ் ரமேஷ்ங்குது. அதை கேட்ட பக்கத்துல இருக்கிற சுரேஷுக்கு கோபம் வந்து அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றான், என்னடி பிள்ளையது 1000 தடவை ரமேஷ் ரமேஷ் ரமேஷ்னு வேற சொல்லி கூப்பிடுது அப்படின்னு இவன் சுரேஷ் வருத்தப்பட்டா. அதுக்கு சுரேஷோட மனைவி சொன்னா, அடுத்துட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சுரேஷ், நீ கதவை சாத்தி வீட்டுக்குள்ள வா சுரேஷ். இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஆகி போச்சுங்களே. சமைக்கிறீங்களா நான் கேட்கிறேன். அன்னைக்கெல்லாம் நடுவர் அவர்களே